அடுத்தவராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. கடற்கரை தாகம் அடுத்தவராகம் அதை நீ பாடுதல் பாவமடா. வயலுக்கு தேவை வேகம் என்பார் அவளது தேவை அறிவாயோ. வயலுக்கு தேவை வேகம் என்பார் அவளது தேவை அறிவாயோ. No, it's bad. Junior, 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 Junior. இருமனம் கொண்டு இருமனவாழ்வில் இழையில் நீ மயங்குகிறாய். சித்திரை மாதம் மழையை வாழ்கிறார். மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகிறார். சித்திரை மாதம் தேடி வாழ்கிறார். மார்கழி மாதம் வெயிலை தேடி ஓடுகிறார். உதயத்தை காணவேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகிறார். உதயத்தை காணவேற்கு நோக்கி ஒவ்வொரு நாளும் ஏங்குகிறார். Only romantic. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்கு நல்ல பாட்டு படிக்கும் பாடிதானங்கு. புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்கு நல்ல பாட்டு படிக்கும் பாடிதானங்கு. கடிக்கடி பாண்டியாலோ கடிக்கடி பாயாலோ கடிக்கடி பாண்டியாலோ கடிக்கடி பாயாலோ. யோசிக்கி யோசிக்கி கண்ணால ரகசிய பேசிக்கிட்டோம். நாம ரெண்டு பேரும் காதல்களை வீசிக்கிட்டோம். ஒண்ணு எட்டு கொண்டு போடும். அதுக்கு ஒற்றுமையா ரெண்டு பேரும் பாடுபடுவோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதாங்க நல்ல பாட்டு படிக்கும் பாடிதாங்க.
வேதம் எப்பம் இங்கு மறைப்பதே நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதாங்க நல்ல பாட்டு படிக்கும் மறுமொழிதாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதாங்க நல்ல பாட்டு படிக்கும் மறுமொழிதாங்க கம்பெனி பண்டியாலோ கம்பெனி பல்லாயாலோ கம்பெனி பண்டியாலோ கம்பெனி பல்லாயாலோ யோசிக்கி யோசிக்கி தெரியல ஏண்டி இவள்கிட்ட ஏதாச்சும் எடுத்து கையில கொடுங்க அவளே எடுத்துக்கிட்டான் நீங்களும் வேலைக்கு ஆக மாட்டீங்க ஒண்ணும் இல்ல நீங்களா கத்து என்னையா என்ன கேக்குதுல்ல ஏன் இந்த ஊருக்கு வெளியே கூட்டி வந்தா ஏன் மச்சான் நீங்களும் கூட்டிக்கிட்டு இப்படி ஊரு ஊரா தான் தெரியுறீங்க ஊருக்கு ஒரு ஆளுகிட்ட தான் விட்டுட்டு வர்றீங்க ஒரு ஊரை விட்ட உருப்படியா இருக்காடி யோ நீ முதல்ல விட்ட ஆளுகெல்லாம் கரெக்டான ஆளாயா இந்த ஊர்ல யாருங்க இந்த ஊர்ல யாரு முக்கியம் யாரியா கூப்பிடியா முதல்ல யார் நிகழ்ச்சி கூப்பிடியா முதல்ல தஞ்சை எங்க அது தில்லாலங்கடி விஎஸ் எங்க தில்லாலங்கடி விஎஸ் தானே தில்லங்காடு தில்லங்காடு விஎஸ்ஆ பாதி பாதியை படிச்சா தலைவரே எங்க இருக்கீங்க கூப்பிடியா முதல்ல உங்க தலைவரை ஏ சாமி கூப்பிடியா தில்லங்காடு விஎஸ் தில்லங்காடு விஎஸ்ஆ அது தில்லாலங்கடி விஎஸ்ஆ ஏ சாமி நாட்டாம சாமி என் குடும்பத்துக்கு ஒரு பஞ்சாயத்தை தீர்த்து வையா நீ வந்து தீக்குறாரா இல்ல ஒன்னே தீக்கணுமான்னு கேளு இந்த இந்த வரைய மாறு தேசத்துல இருக்காரியா திருப்பியா அங்க திருப்பியா இங்க காமிக்கிறா அங்க காமியா நான் புரிச்சே கண்டுபிடிச்சேன் ஐயோ நீங்க வாங்க என் பொண்டாட்டிக்கு எனக்கு பஞ்சாயத்து ஐயோ நீங்க வாங்க இங்க வாங்க ஐயோ நீங்க வாங்க ஐயோ என் குடும்பத்துல ஒரு விளக்கு எடுத்து வைங்க வாங்க விளக்கு அறுத்து போச்சு அவரை விளக்கு ஏத்த கூப்பிடல மச்சான் இல்ல கொளுத்த கூப்பிடுறேன் கொளுத்திருவாரு கொளுத்துவாரு மாதிரி இப்ப இவர் கொண்டு கொடுங்கய்யா தரமாட்டீங்களா அதுவும் இதா இது எதுக்கு இல்லனே ஐயோ இந்த மச்சான் நீடி ஏ சாமி நீயே ஒரு பஞ்சாயத்து சொல்லு சாமி சொல்லு ஏன் பொண்டாட்டி இவதான் சாமி இந்த ஒரு சாமி என் புள்ள இதுவா இந்த ஒரு புள்ள இருக்கு சாமி ஆமா சாமி என் கூட்டாளிகள் இருக்காங்க சாமி நீங்களே இருக்காங்க சாமி அப்படி நசுக்க சாமி நல்லா சட்டெல்லாம் அப்படி நசுக்க ஒரு சமயத்துக்கு நசுக்க சாமி நீ தாட்டு சாமி சமயத்துல என்ன சாமி யார் சாமி உனக்கு கோக்கணத்தை அவுத்து விட்டுட்டு ட்ரவுசர் போட்டு விட்டது அசிங்கமா ஏடி என் புள்ள அமௌண்ட் புள்ள கோக்கணம்ல கட்டி இருந்துச்சு இது கொஞ்சம் வாங்கி இழுப்புல அசிங்கமா இருக்கியா ட்ரவுசர்லாம் போட்டு விட்டுருக்க அவுத்து விடியா முதல்ல என்ன இப்படி சொல்லிவிட்ட தானே அவுத்துலாமா வேண்டாம் மாடி நீ ஏண்டி நீ வேற சாமி இப்படிதான் சாமி எப்படி ஒரு நாள் ஓடிட்டு இருக்கு நீ எடுத்துக்கலையா என்ன சாமி நீ இந்த தீபு சொல்லு சாமி என்ன ஏன் பஞ்சாயத்து சாமி சரி என் குடும்பத்துல சரி கொஞ்சம் மடக்கமா போச்சு சாமி சரி நான் பழுன்னு விற்கிறேன் சரி காக்கா அடிக்கிறேன் குருவி அடிக்கிறேன் சரி குடும்பத்துல ஒரு கோயில் விசேஷம் சாமி சரி இத மாதிரி சரி நானும் திருவிழா கொண்டாடினேன் சாமி சரி அதுல என்ன ஆகி போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் கை நட்டாம போச்சு சாமி சரி ஏன் பொண்டாட்டிய வந்து சரி நான் அடகு வைக்கிறது யோ அழகா ஊரா பெத்த புள்ளன்னு நல்லா அடகு வைப்பியே டாடி நம்ம சமைச்சா ஏய் சாமி என்னையா என் பொண்டாட்டி சரி கையில காசு இல்லை சாமி சரி ஊசி இருக்கு பாசி இருக்கு சரி 5 ரூபா 10 ரூபாய்க்கு வாங்கிக்கோங்க சரி என் பொண்டாட்டி 1000 ரூபாய்க்கு வச்சுங்க 1000 ஆமா சாமி அடப்பாவி 1000க்கு ஆமா சாமி வெறும் 1000க்கு வெறும் 1000 சாமி தலையில கைய வச்சு தர வெறும் 1000 சாமி 1000
ஏடா சீப்பா இருக்குடா, நம்ம உள்ள நிறைய வாங்குவீங்களப்பா. இல்ல சாமி. இதுலயே நல்ல பஞ்சாயத்து தலைவரா கூப்பிட்டு வந்திருக்கீங்க. சாமி. உள்ள சொல்றியா? எங்க ஊர்ல நிறைய தான் காசு கொடுத்து வாங்குறாங்க. உங்க ஊர்ல சாமி அந்த நாய் குதில நாய் குதி. ஏய் என்னையா? சாமி அந்த ஊர் சாமி நம்ம அங்க போமே. ஒழுங்கா சொல்லு. நாய் குதில ஏ நாய் குதி சாமி. ஒழுங்கா சொல்லு. ஒழுங்கா சொல்லு. ஆமே. நீ சொல்லுடி. யோ, நாய் குதில நீ தானே பஞ்சாயத்து கூப்பிட்ட? சாமி. இவர் யாரியா ஊர் பேர் சாமி. அட இவர் யாரியா? நீ தானே கூப்பிட்ட பஞ்சாயத்து? ஆமாடி. யார் இவரு? சாமி சொல்ல ஊர் பேரு சாமி நாய் குதில. ஏய் நாய் குடிடா. நாகுடி. இப்படியா? அப்படியே பொறுத்தா. நாகுடி. என்ன சாமி? நாகுடி. அந்த நாய் குதி சாமி. இங்க வாயா. சாமா திருப்பி திருப்பி ஏன்டா கேட்டு சாமி. ஏய் நாகுடி. சொல்லு நா கு கு டி. டி நாகுடி. நாகுடி. ஆத்தாடி நாய் புருஷனுக்கு எம்பூட்டு பெரிய வாய். என்ன சாமி? எனக்கு வரல சாமி. என் பொண்டாடி நல்லா வருது சாமி. முன்னாடி நல்லா நான் என்ன செய்ய? அதான் சாமி 1000 ரூபாய் போச்சு. இந்த ஆளை நம்பி அந்த ஊருக்குள்ள கூட்டிட்டு போனாருங்க. முதன்னு சரி. அந்த நாய் குதி சாமி. வா. ஏய் அல்ல அந்த ஊர் சாமி. ஏய் நீ ஊர் பேரே சொல்ல. சரி சாமி. நான் நினைச்சுக்கிட்டு போய் சாமி நீ போய் சாமி. நீ போய் சாமி. யோ இல்லையா உனக்கு ஊரு நான் வேற நான் இருக்கிறேன். அட இரியா என்னைய பாரியா உனக்கு ஊரு நான் வேற இல்ல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்ன வேற? உனக்கு தான் புடுக்கு ஓட்டையா நினைச்சேன். இல்ல அது சாமி ஊரு ஊரா அந்த புடுகரி இருக்குல்ல அது ஊர் பேர் என்ன? புடுகரி. சாமி நீ ஏன் சாமி அது ஊர் பேர் தெரியாம ஒண்ணு உங்களுக்கு பஞ்சாயத்து முடி கொட்டினதாடா மிச்சம். நிஜமா சொன்னாப்ல இவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள வந்தாரு. அப்ப முடியோட தான் வந்தாரு. அது எங்க அண்ணன். இது நான். அப்படி யார கூப்பிட போன பஞ்சாயத்துக்கு? அண்ணனையா தம்பியவா? ஆனா இவர் தான் கூப்பிட்டேன். சரி இவர் தான் வந்தாரு. புடிங்கி விட்டுட்டு கூட்டிட்டு வந்தீங்க. இப்ப சேரசேட்டு வந்து நிக்கிறாரு. அப்புறம் உன் கதையை கேட்டா அவர் அதை தான் தெரிஞ்சு. நான் வந்து மாறு வேஷம் வந்திருக்காரு நினைச்சேன். சரி ஆனா அவர் தான். எத்தனை அடி? ஆமாடி யாடி. இந்த ஆள் என்னங்க மனுஷன்? சாமி இதே மாதிரி பஞ்சாயத்து. பொறு இவன் ஏன் சாமி வந்தா நான் புரியல. ஒரு ஊரா போய் இருக்கு. ஏன் என்னை பார்த்தா அவனுக்கு கிறுக்க மாதிரியே தெரியுதா? ஏன்னா இங்க கட்ட பஞ்சாயத்து கூட போடணும் பேசணும்னு எழுதியாடா வச்சுக்கிட்டு. சொல்லிதான் தெரியணுமா? நான் பாட்டுக்கு தானே உட்காந்துருந்தேன். ஏன்டா நீ வேற ஒன்று? இருக்கு பைய கூப்பிட்டான்னு நீங்க வந்து நிக்கையில தெரியலையா நீங்க என்ன? நான் யதார்த்தமா நினைச்சிட்டேன். ஏய் இங்க வாப்பா. ஒரு பொண்டாட்டிய வச்சு உருப்படியா அடிக்க தெரியல. ஏன்டா அப்படி பண்றிய? சொல்றேன் ஐயா சாமி சொன்னால அழைக்க தெரியலன்னு நாகுதிக்கு போனால நான் முடிக்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? சரி சாமி அங்க என்ன நடந்துச்சு நீ கேளுச்சா? சொல்லுதா. நல்லா இருக்கு. நாகுடியில கொண்டுகிட்டு போய் ஆமா அந்த ஊர் பேரு நாங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிருக்க சாமி. நாய் புருஷன் தான் சுத்தமா படுக்கல. நாய் புருஷனா? அப்ப நாய் யாரா? நாய்க்கு புருஷன். அப்ப நாய் யாரு? அரே சாமி நாய்க்கு புருஷன் சொல்லுது. உனக்கு புருஷன் எனக்கு புருஷன் சொல்லுதா? சாமிக்கு ஊருது. இல்ல ஊரு. அரே சாமிக்கு ஊரதையா. இல்ல வத்தி போச்சு. அரே சாமிக்கு ஊரதுன்னு தானே கேக்குது. ஐயோ தில்லங்க ஐயா. தில்லங்க. தில்லங்கடா. சாமிக்கு இதாண்டி ஊருது. சாமிக்கு இதுல ஊருது. இதுல தாண்டி ஊருது. அப்ப உனக்கு தான் கொடுக்க ஓட்ட போடுது. ஆமா முருகாரு. இது என்னத்தா பேரு? இது எந்த ஊரு? அரே சாமி புடுக்கு ஓட்ட தெரியாதா? புதுக்கோட்டடா. ஐயோ அரே என்ன ஏ நாய் புரிச்சு ஒரு லக்கிலே நிக்க மாட்டாங்களா? ஏறிக்கிட்டே தான் நிப்பாங்களா? அது யாரா அது? நம்ம மகாலி சாமி. ஏன்னா திருவிழாவில் களவாடுக்கு வந்து வாங்க மாதிரியே இருக்காங்க. அப்படி சொல்லாத. இந்த பலூனியா வரமா? ஆமா சாமி. அரே சாமி இந்த ஆளு ஊரா கூட்டி போறாரு சாமி. நான் சொன்ன கதையை கேளுங்க சாமி. சொல்லு. நீங்க பஞ்சாயத்து பண்ண வந்தீங்களா? ஆமா சாமி. ஐயோ உங்களோட கூட எனக்கு சொல்லு. நிஜமா பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கீங்க? சத்தியமா அட கோபுரா ஏன் சாமி எட்டி போது நார்தாக்கு நாங்கெல்லாம் டெய்லி குளிப்போம் சாமி. நாங்க கேட்கறது கேளுங்க. சொல்லு. நாய் புருஷன் என்ன பண்ணாங்க? நீ பண்ணிட்டு இருக்கடி. பிள்ளைங்களை பெக்கிறதோட சரி. ஏதாவது செய்தியை கேட்கறியா? இந்த ஆளு என்ன பண்றாரு? ஏன்டா அப்படி பண்றீங்க? அரே சாமி நீங்க கேளுங்க. இந்த ஆளு என்ன பண்றாரு? கம்மாடா எங்க நம்ம பாடி சொல்லுங்க. இங்க வா. முண்டாம இருக்கணும். நீ யாரா மயனடா? ஆமா சாமி. ஏய் உங்க அப்பா வாடாவே. உங்க அப்பா. ஆமா ஆமா சாமி.
அட பாவி, இது யாருதா உங்க அப்பனா? அது அவங்க அம்மா சாமி. இது ஏமா சாமி? அது அவங்க அம்மா சாமி. அப்ப இதுக்கு யாரு அம்மா? ஆனா என்ன சாமி, இது ஏன் புள்ள சாமி. சரி, இது அது பத்தி தான் நீ பத்தி ஏன்னா என்ன சாமி, இது ஏன் புள்ள சாமி, அம்மா ஆனா இது சாமி. சரி, மேட்ருக்கு கம்பா போட்டுறேன். இங்க வா. இங்க வா, அடிக்க மாட்டேன் வாடா. அரே சாமி, நான் வரணுமா இல்ல நாய் புரிச்சே வரணுமா? கேட்டா நீ யாரு நாய் ஊதிக்கு போறதா சொல்லுறீ அப்படின்னா என்ன நீ பேசிட்டு இருக்க நீ? அதான் சாமி கூட்டி கொண்டு போய் ஊரு ஊரா விட்டாரு. நான் சொல்லிடுறேன். நாகுடிக்கு போனேன். இப்ப சொல்லு. அரே சாமி, நாகுடி கூட்டி போய் சரி. அங்க என்ன பண்ணாரு, ஒரு பூசாரி கிட்ட கொண்டு போய் விட்டுவிட்டு வித்துட்டானா? ஆமா சாமி, இல்ல சாமி செத்த நேரம் உட்கார்ந்து இந்த வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்ப போனவர் என்னன்னா வரவே இல்லை சாமி. அந்த பூசாரி என்னடான்னா நைட்டுக்கு வந்தாருன்னா சூடத்தை ஏத்திட்டு சம்பிராணிய காட்டி போட்ட மணியமா இருக்கிறார். அவர் வாட்டுக்கு செவனேனே இருக்கிறார் சாமி. அவர் தான் சரி என்னன்னு நம்ம புருஷனுக்கு போனவங்க என்ன வரலையான்னு நாங்க பொழப்ப தேடி வந்த வாக்கில் நாய் புருஷனை தேடி வந்தா விட்டு ஒரு ஆசாரி கிட்ட கொண்டே விட்டுட்டார். செத்த நேரம் உட்கார்ந்து இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் போறாரு சாமி ஒவ்வொரு லக்கிலையும். ஆனா பேசும்போது இப்படி இருந்த நீ ஏன் கையை எங்க நீட்டுற? நடந்து நில்லு. இப்படியே சொல்லி பஞ்சாயத்தை ஒரு சைடா சாமி நியாயமா கரெக்டா. சரி சொல்லுதா சொல்லு. நீங்க நியாயமான திராசாச்சா ஏன் கரெக்டா நிக்கிறீங்களா? இங்க வாடா. இந்த புள்ள ஏய் புள்ள பஞ்சாயத்து சொல்லிருக்கல. சொல்லு சாமி. அதான் சாமி நீ கேளு. போய் சொல்லுதான் நான் பாக்கணும். ஆசாரி கிட்ட கொண்டே விட்டாரு சாமி. ஆசாரி என்னடான்னாக்கா அவர் பாட்டுக்கு இழைச்சிக்கிட்டே இருக்கிறாரே தவிர ஒரு ஆப்பு கூட எடுத்து கையில கொடுக்க. இது நல்லதா சாமி? சரி, அது 1000 ரூபாய் கொடுத்துல சாமி. ஆப்பு வைக்கிறது ஆசாரி என்ன ஆசாரி சாமி? அது தப்பா. அவன் ஆசாரியா இல்ல. என்னது கொண்டே விட்டேன் ஆசாமி எழுத்துக்கிட்டே இங்க வாடா. நல்ல ஆசாரிக்காரடா ஆப்பு வைக்காம இருக்க. ஏன்டா அப்படி போட்டு பண்ற? அது உருப்படாத அந்த கண்டக்டர் சாமிட்ட கொண்டு போய் விட்டுட்டு செத்து நேரம் நின்னுக்கிட்டு இன்னும் டிக்கெட் எடுக்கிறதுக்கு காசு இல்ல, நான் போயிட்டு பிள்ளைகளை குடிக்கிட்டு பஸ்ல ஏறி வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அங்க இடம் வச்சுட்டாங்க. அரே யா சாமி, அந்த சாமி என்னன்னாக்கா இங்கிட்டு இருந்து வரையில உரைச்சிக்கிட்டு போகுது, அங்கிட்டு இருந்து வரையில உரைச்சிக்கிட்டு போகுது. ஆனா டிக்கெட்டும் கேட்கல, இறக்கி விடல சாமி. நீ ஏன் வரல? இல்ல சாமி, ஒரு சேதிக்கு சொல்றதுக்கு வந்த கிட்ட எது பிராக்டிகலா செஞ்சு காமிக்கிறியா? என்ன சாமி, உள்ள ஊருக்குள்ள பெரிய ஆளுன்னு சொன்னாங்களே, உங்களை வச்சு பிள்ளைகளை வளர்த்துக்கலாமேன்னு. இன்னும் பெரிய ஆள் ஆக்கிடுவாங்க. நாளையில இருந்து ஆக்கிடுவாங்க. சோரிட்டா முடிஞ்சு வச்சு சொல்லு. அதான் அது போதும் சாமி. டாக்டர் இருக்காருல்ல, டாக்டர். நீங்க நல்லா படிச்சிருப்பீங்க போல இருக்கு. ஆமா, படிச்சிருக்கிறதா? நல்ல படிப்பா படிக்கிறீங்க போல இருக்கு சாமி. தூக்கிட்டு குத்துவாங்கல. சொல்றேன். அதான் சாமி, டாக்டர்ட்ட கொண்டே விட்டாக்க அவர் மருந்து ஏத்தி ஊசி போடணும்ல, அவர் வேற மேல போடுறாரு சாமி. வெத்து துப்பாக்கி அப்புறம் எப்படி சாமி அங்கே வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது? மருந்து இல்லாம இருப்பாங்க. நல்ல வேலை போலி டாக்டர் இருப்பாங்க. பாத்துக்கலாம். அது போகுதுன்னு சென்ட்ரிங் அடிக்கிறவங்க கொண்டே விட்டுட்டு வந்தாரு சாமி. அவங்க விட்டானா? அடையா சாமி பலகாவா அடிச்சுக்கிட்டு இருக்காரே தவிர ஒரு நாளைக்கு கூட வந்து வீட்டுல வெளியே இருக்கு. முட்டு கொடுத்து அடிச்சானா முட்டு கொடுக்காம அடிச்சாங்க. அது தெரியல சாமி. நீங்க கேட்டதான் முட்டு கொடுத்தாங்க. செல்லப்பா இங்க வாடா. என்ன நடந்திருக்கு? எங்க ஊர் பிரசிடண்ட் கேட்ட கூட தெரியும்.